நாடியில் சில முக்கியமான குறிப்புகளை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக ஆண்களுக்கு ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். நாங்கள் பல ஜாதகங்களை பார்த்திருக்கின்றோம். அதில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆண்களாக இருந்தால் நாங்கள் ஜீவகாரகனாக குருவை எடுப்போம். அதே பெண்களாக இருந்தால் ஜீவகாரகனாக சுக்கிரனை எடுக்கின்றோம். அப்போ இங்கே ஆண்களுக்கு பொதுவாக ஜீவகாரகனாக குருவை எடுக்கின்றோம். அப்போ குருவிற்கு 2, 12 நேர்களில் என்ன கிரகங்கள் இருக்கிறதென்று பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகம் வருகின்றது, அவருக்கு பலன் பார்க்க போகின்றோம். அப்போ அதை எப்படி பார்ப்பது? அது ஆண் ஜாதகமாக இருந்தால் நாங்கள் குருவை எடுப்போம். அப்போ அந்த குருவை வைத்துக்கொண்டு அந்த குருவுக்கு 2, 12 ஏழில் என்ன கிரகங்கள் இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். இதே போன்று எந்த காரகத்துவத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோமோ அல்லது பேச போகின்றோமோ அதை லக்கணமாக வைத்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கு ஆண் ஜாதகம் என்பதனால் குருவை லக்கணமாக வைத்து முன்பின் என்ன கிரகங்கள் இருக்கின்றது, குருவிற்கு நேர்களில் என்ன கிரகங்கள் இருக்கின்று பார்க்கின்றோம். இதுவே தந்தையாக இருந்தால் சூரியனை எடுப்போம். இப்போ சூரியனுக்கு முன்பின் என்ன கிரகங்கள் இருக்கின்றது, நேர்களில் என்ன கிரகங்கள் இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும். எந்த காரகத்துவத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோமோ அதை லக்கணமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போது 7 எதிர்த்திசை, 12 ஒரு பக்கம், 2 ஒரு பக்கம். இதில் நாம் எடுத்துக்கொள்ளும் காரகத்துவங்களின் நண்பர்கள் இருக்குமானால், அதாவது இப்போ குருவை எடுப்போமாக இருந்தால் குருவிற்கு 2, 12 மற்றும் நேர்களில் குருவின் நண்பர்கள் இருப்பார்களேயானால் அதாவது அந்த ஜாதகருக்கு பலம் ஜாஸ்தி. இதே போன்று இப்போ மனைவி எடுக்கின்றோம், அதாவது சுக்கிரனை எடுப்போம். மனைவியை பார்க்குறதாக இருந்தால் சுக்கிரன் என்பதை மையமாக வைத்து சுக்கிரனுக்கு 2, 12 நேர்களில் சுக்கிரனுடைய நண்பர்கள் இருப்பார்களே ஆனால் அப்போ அந்த சுக்கிரன் அதாவது மனைவிக்கு பலம் ஜாஸ்தி. இதுவே தாயாக இருப்பாரே ஆனால் நாங்கள் சந்திரனை லக்னமாக வைத்து அந்த சந்திரனுக்கு முன்பின் மற்றும் நேர்களில் என்ன கிரகங்கள் இருக்கின்றது, அந்த சந்திரனுடைய நட்பு கிரகங்கள் இருப்பார்களே ஆனால் அப்போ அந்த அதாவது தாய்க்கு பலம் ஜாஸ்தி. இதே போன்று எந்த காரகத்துவத்தை நாம் பார்க்கின்றோமோ அதற்கு 12ஆம் வீட்டிலும் 2ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் நட்பு கிரகங்கள் இருந்தால் அந்த வீடு பலம் பெறுகிறது, அந்த கிரகம் பலம் பெறுகிறது. அதற்கு மாறாக 2லும் 12லும் 7லும் அந்த கிரகத்தின் பகைவர்கள் இருப்பார்களேயானால் அந்த காரகத்துக்கு பலம் இல்லை. அதேபோல் 2, 12 உள்ள கிரகங்கள் ஏன் முக்கியமாக எடுக்கின்றோம் என்றால் அதன் பார்வை அது நம்மளை நோக்கி வருகிறது, அந்த பார்வைக்கும் பொருள் உண்டு. அதேபோல் 2ஆம் வீட்டில் உள்ள கிரகம் நம்மளை கடந்து சென்று விட்ட கிரகம், அது வக்கிரகதியில் திரும்புமே ஆனால் அதனுடைய பார்வைக்கும் பொருள் உண்டு. ஆக வக்கிரம் நேர் எந்த காரகத்துவத்தை பற்றி நாம் பேசுகின்றோமோ அதற்கேற்ப பலாபலங்களை நாம் மாற்றி சொல்ல வேண்டும். எப்போ 2, 12, 7 பற்றி பேசுகின்றோமோ எந்த காரக கிரகமாக இருந்தாலும், இப்போ குரு என்றால் குருவிற்கு 12 கிரகம் இல்லை, 2 கிரகம் இல்லை, 7 கிரகம் இல்லை என்று சொன்னால் குருவிற்கு ஆயுளே இல்லை, பலமே இல்லை, அற்பாயுள் என்று பொருள். அந்த குரு உச்சத்தில் இருந்தாலும் கூட கடகத்தில் குரு இருக்கின்றார், சிம்மத்தில் கிரகம் இல்லை, மிதுனத்தில் கிரகம் இல்லை, மகரத்தில் கிரகம் இல்லை என்று வைப்போம். அப்போ அந்த குருவுக்கு நீண்ட ஆயுளை சொல்லிடக்கூடாது. அவர் உச்சமாக இருந்தாலும் கூட முன்பின் நேர்களில் என கிரகங்கள் இல்லை, அப்போது அவருக்கு குறைந்த ஆயுள், அற்ப ஆயுள். அப்போது 2, 12, 7 நண்பர்கள் இருந்தால் சம்பந்தப்பட்ட கிரகத்துக்கு பலம். பகைவர்கள் என்றால் அந்த கிரகம் வீக்காக இருக்கிறது. இங்கு குருவிற்கு ஆயுளை சொல்கின்றோம், சனிக்கு தொழிலை எடுக்கின்றோம். பராசர முறையில் சனிக்கு நாங்கள் ஆயுள்காரகனாக சனியை எடுப்போம். இங்கு நாங்கள் சனியை தொழிலுக்கு எடுக்கின்றோம். அப்போ சனி அதாவது சனிக்கு 2, 12 நேர்களில் கிரகங்கள் இல்லை என்றால் அப்போ அவருக்கு நிலையான தொழில் அமைவது ரொம்ப கஷ்டம். என்ன படித்திருந்தாலும் சரி அவருக்கு நிலையான தொழில் இல்லை. இதே சமயத்தில்
அந்த காரகத்துவத்துக்கு 2, 12, 7 கிரகங்கள் இல்லை என்றால் அந்த கிரகத்துக்கு 5, 9 கிரகங்கள் இருந்தால் என்ன செய்வது? இப்போ 2, 12, 7 கிரகங்கள் இல்லை என்றால் நாம் என்ன முடிவுக்கு வருகின்றோம்? பலமில்லை. அதே சமயத்தில் அந்த கிரகத்துக்கு 5, 9 திரிகோணங்கள், அதாவது திரிகோணங்களின் நண்பர்கள், அந்த கிரகத்தின் நண்பர்கள் இருப்பார்களே ஆனால் அந்த கிரகத்துக்கு பலம் ஏற்பட்டுவிடும். அவர்கள் இவரோடு சேர்ந்ததாக கருத்தில் கொண்டு நண்பர்களாக இருப்பதால் நிச்சயமாக இவர் காப்பாற்றப்படுவார். அந்த கிரகத்துக்கு நண்பர்களே ஆனால் அவர்கள் ஒத்துழைப்பார்கள், எதிரிகளானால் ஒத்துழைக்க மாட்டார்கள். இதுவும் மிக முக்கியமான ஒன்று. இப்போ செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. இருவரும் ஒருவருக்கொருவர் பகைவர்கள். ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் பகை. இந்த மாதிரி 2 கிரகங்களை ஒப்பிட்டு பார்ப்பது, அவர்கள் பகைவர்களானால் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்க மாட்டார்கள், நண்பர்களானால் ஒத்துழைப்பார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்துவங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ராசியின் காரகத்துவங்களை விட கிரக காரகத்துவங்களை முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ராசியின் காரகத்துவங்கள் முக்கியம் இல்லையா என்றால் அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும். ராசியின் காரகத்துவங்களும் நமக்கு தேவை. ஏனென்றால் குருவை நாம் எடுத்தால் அவர் ஜீவகாரகனாக அவர் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அந்த வீட்டின் தன்மையில் இருப்பார் என்று பொருள். இப்போ மழை பெய்கிறது, தண்ணீர் ஓடுகின்றது என்றால் நிலத்தினுடைய வர்ணம், அதாவது கலர் எதுவோ, ஓடக்கூடிய அந்த இடத்துல அந்த நிலம் சிவப்பு நிறமாக இருந்தால் ஓடுகின்ற அந்த மழை நீர் சிவப்பு நிறமாக ஓடும். கரிசல் நிறமாக இருந்தால், அதாவது கரிசல் நிலமாக இருந்தால் கரிசல் கலராக ஓடும். இடத்தினுடைய தன்மையும் அந்த தண்ணீருக்கு ஏற்படுகிறது. இதே போன்று எந்த கிரகமாக இருந்தாலும் அது இருக்கக்கூடிய வீட்டின் தன்மையை பொறுத்து அதன் பலன் இருக்கும். அதையும் கலந்துதான் பலன் நாங்கள் கூற வேண்டும். ஆக வீடுகளின் தன்மை, கிரகங்களின் காரகத்துவங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சூரியன் என்றால் தந்தை என்று பராசர முறையில் எடுக்கின்றோம். ஆனால் இங்கு நாடி முறையில் தந்தைக்கும் எடுக்கின்றோம், மகனுக்கும் எடுக்கின்றோம். ஏனென்றால் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு சூரியன், அதாவது சிம்மம். 5ஆம் வீடு என்றாலே மகன், மகளை குறிக்கும். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு என்பதால் சூரியன் ஆண் கிரகம் இல்லையா, அப்போ குழந்தை என்ற காரகத்துவமும் கொடுக்கப்படுகிறது. அப்போ தந்தைக்கும் எடுக்கின்றோம், மகனுக்கும் எடுக்கின்றோம். சனிக்கு பராசர முறையில் ஆயுள், அதாவது ஆயுட்காரகன் என்று கூறுகின்றோம். இதுவே நாடியில் தொழிலுக்கு எடுக்கின்றோம். சுக்கிரன் என்றால் மனைவி. நாடியில் நாங்கள் எப்படி எடுக்கின்றோம்? சுக்கிரனை மனைவிக்கும் சுக்கிரனை எடுக்கின்றோம். உடன் பிறந்த சகோதரத்துக்கும் சுக்கிரனை நாம் பார்க்கின்றோம். நமக்கு பிறக்கக்கூடிய மகளும் சுக்கிரன். ஏன் இந்த வேறுபாடு? பராசர முறையில் மனைவி என்று பார்க்கும்போது அவருக்கென்று 7ஆம் வீடு ஒதுக்கப்படுகிறது. மனைவியோ கணவன் என்று பார்க்கும்போது அவருக்கு நாங்கள் 7ஆம் வீட்டை ஒதுக்குகின்றோம். குழந்தை என்றால் 5ஆம் வீடு ஒதுக்கப்படுகிறது. ஆண் குழந்தை, பெண் குழந்தை என்று யாரும் 5ஆம் இடத்தில் ஒதுக்கிறதில்லை, பார்க்கறதில்லை. ஆனால் இங்கு பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்று பார்க்கறதுக்காக பெண் கிரகமாக இருந்தால் அது பெண் கிரகம் என்றும், ஆண் கிரகமாக இருந்தால் அது ஆண் கிரகம் என்றும் கூறுகின்றோம். அதே போல் மனைவி என்று இருப்பதை போல் உடன் சகோதரியாகவும் தனக்கு பிறக்க போகும் மகளுக்காகவும் நாங்கள் அந்த சுக்கிரனை இருக்கின்றோம். சுக்கிரன் என்றால் இந்த 3 பேரையும் குறிக்கும். அதே போல புதன் சாதாரணமாக கல்வி, வித்தை கொடுக்கின்றோம். இங்கு நாடி முறையில் இளைய சகோதரன், இளைய சகோதரி என்ற உறவும் இந்த புதனுக்கு கொடுக்கப்படுகிறது. இதே போல் ஆண் கிரகமா பெண் கிரகமா என்ற ஒரு சில வேறுபாடுகள் உண்டு. உதாரணமாக ஆண் கிரகம் என்றால் நாம் நடைமுறையில் எடுப்பது சூரியன், செவ்வாய் மற்றும் குரு. பெண் கிரகங்களாக இருந்தால் சந்திரன், சுக்கிரன் மற்றும் ராகு எடுக்கின்றோம். மற்ற 3 கிரகங்களும், அதாவது சனி, புதன், கேது அலிக்கிரகங்கள். ஆனால் நாம் இங்கு என்ன செய்கின்றோம்? புதன் தனித்து நின்றால், கேது தனித்து நின்றால், சனி தனித்து நின்றால் என்றும் யாரோடு சேர்க்கின்றார்களோ அவர்களின் தன்மை இவர்களுக்கு வரும். அலிக்கிரகங்களுக்கு
அந்த தன்மை வந்து விடுகிறது. ஆண் கிரகத்தோடு சேர்ந்தால் ஆண் தன்மை, பெண் கிரகத்தோடு சேர்ந்தால் பெண் தன்மை. இந்த மாதிரி யாரோடு சேர்க்கின்றார்களோ அவர்களின் தன்மையும் இந்த அலிக்கிரகங்களுக்கு வந்து விடுகிறது. அதற்கேற்ப பலாபலன்கள் மாறிவிடுகிறது.